அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர் ரத்னா, ஜோதிடர் கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இன்றைக்கி சொல்ல போகிற பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, நேற்று தான் பஞ்சபட்சியுடைய தேய்பிரையை பற்றி பலனை சொன்னேன். அந்த டைமை குறித்து வச்சிங்கன்னா அவங்க பலன் அறிவாங்க. இன்றைக்கி நான் வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு அந்த பஞ்சபட்சியை பற்றி தான் சொல்ல போகிறேன். இது வளர்பிறையில் பிறந்தவர்கள் முழுக்க இந்த டைமை குறித்து வச்சுனாங்கன்னா அவங்களுக்கு காலத்துக்கும் இந்த டைம் 100% பயன்படுத்தினா தான் தெரியும். அந்த இதனுடைய மகிமையை பயன்படுத்தினா தான் தெரியும். ஏன்னா திருப்பி சொல்கிறேன், இது பஞ்சாங்கத்தில் மறைக்கப்பட்ட உண்மை. ஆனால் பயன்படுத்தி பாருங்கள், மிகவும் சிறப்பாக இருக்கும். இதில் அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி நாற்று நடுறாரு, அதுக்கு இந்த டைம் பயன்படுத்தலாம். இப்போ வியாபாரி ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு வெளியூர் போகிறாரு, அப்போ இந்த டைம் பயன்படுத்தலாம். இல்லை அவருக்கு தேவையான வியாபார பொருட்களை இறக்குறாரு, அப்போ இந்த டைமை பயன்படுத்தலாம். திருமணத்துக்கு பயன்படுத்தலாம், குழந்தை பாக்கியத்துக்கு பயன்படுத்தலாம், கல்விக்கு பயன்படுத்தலாம். வாழ்க்கையில் முன்னேற உங்களுக்கு எது தேவையோ அந்த டைமில் இந்த டைமை பயன்படுத்தினா வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் வெற்றி அடையலாம். கருத்தில் கொள்ளுங்கள். அதுக்காக தான் நான் முயற்சித்து என்னால் முடிகிற மட்டும் டைம் எடுத்து சொல்லுங்கிறேன். இதோடு முடிஞ்சிடும். இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பச்சைகளுக்கு எதிர்பட்சி இருக்குது. அது ஒன்று தான் பஞ்சசாஸ்திரத்தில். அதுக்கப்புறம் பஞ்சபட்ச சாஸ்திரத்தில் வேறு எதுவும் இல்லை. அவ்வளோதான், இவ்வளோ தான் கருத்து. இதுலேயே நல்ல பலனை ஒருவரும் பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு அந்த கிழமையை சொல்லி அந்த பச்சையை சொல்லி டைமை சொல்கிறேன். வளர்பிறையில் பிறந்தவர்கள் கவனமாக பார்த்து அந்த டைமை குறித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஆயுளுக்கும் இது பயன்படும். ஏன்னா டைம் மாறாது. நட்சத்திரம், ராசி, லக்னம் எப்படி ஒரு மனிதனுக்கு மாறாதோ அதே அடிப்படையில் இந்த பஞ்சபட்சியும் மாறாது. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நான் சொல்கிறேன். நான் வளர்பிறை பஞ்சபட்சி ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோழிப்பட்சி முதல் பட்சியாக வருது. கோழிப்பட்சி டைம் இந்த டைம் பார்த்தீங்கன்னா 6லேருந்து சாயந்தரம், அதாவது இது காலையிலேருந்து முதல் சாமம் காலையில் 6லேருந்து சாயந்தரம் 6 மணி மட்டும் இந்த சாமம் முடியும். இருந்தாலும் ஒரு டைமை சொல்லிடுறேன். இந்த டைம் அடிப்படையில் தான் வரும். 2.24 தான் ஒரு டைமு. அது காலையில் 6 மணிலேருந்து வரும். இப்போ 1ஆவது சாமம், 2ஆவது சாமம், 3ஆவது சாமம், 4ஆவது சாமம், 5ஆவது சாமம்னு 6 மணியோடு முடிஞ்சிடும். அடுத்த சாமம் 6 மணிலேருந்து அதுக்கு அடுத்த நாள் 6 மணி மட்டும் வரும். அதுவும் இதே டைம் தான். அதாவது முதல் சாமம் 6 to 8:24, 2ஆவது சாமம் 8:24 to 10:48, 3ஆவது சாமம் 10:48லேருந்து 1:12, 4ஆவது சாமம் 1:12லேருந்து 3:36, 5ஆவது சாமம் 3:36லேருந்து 6 PM. இது பகல் பொழுது. அதான் காலைல 6லேருந்து 6. இதே டைம் தான் சாயந்தரம் 6லேருந்து 6. கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை கோழிப்பட்சிக்காரங்க காலையில் 6 to 8:24, மதியம் 1:12லேருந்து 3:36. கோழிப்பட்சிக்காரங்க 6 to 8:24, மதியம் 1:12லேருந்து 3:36. வள்ளூர் பட்சிக்காரங்க காலையில் 8:24லேருந்து 10:48, சாயந்தரம் 3:36லேருந்து 6. வள்ளூர் பட்சிக்காரங்க காலையில் 8:24 to 10:48, 3:36லேருந்து 6 PM. ஆந்திர பட்சிக்காரங்க காலையில் 10:48 to 1:12, 3:36லேருந்து 6 PM. ஆந்திர பட்சிக்காரங்க 10:48 to 1:12, 3:36 to 6 PM. மயில் பட்சிக்காரங்க காலை 8:24 to 10:48, 1:12லேருந்து 3:36. மயில் பட்சி 8:24 to 10:48, 1:12 to 3:36. அடுத்தது 5ஆவது பட்சி காகம் பட்சி 6 to 8:24, காலை 6 to 8:24, 10:48லேருந்து 1:12, 10:48லேருந்து 1:12 காகப்பட்சிக்காரங்க. இது ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை முடிஞ்சிச்சு. இப்போ நான் சொல்லுங்கிறது வளர்பிறையில் பிறந்தவங்க கருத்தில் கொள்ளுங்கள்.
அடுத்தது திங்கட்கிழமை சனிக்கிழமை கோழிப்பச்சிக்காரங்க 6 to 8:24. கோழிப்பச்சிக்காரங்க 6 to 8:24. 10:48 1:12. 10:48 1:12. கோழிப்பச்சிக்காரங்க காலையில் 6 to 8:24. 10:48 1:12. அது வள்ளூர் பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 1:12 to 3:36. வள்ளூர் பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 1:12 to 3:36. ஆந்த பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 3:36 to 6 PM. ஆந்த பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 3:36 to 6 PM. மயில் பச்சிக்காரங்க 6 to 8:24. காலையில் 6 to 8:24. 1:12 3:36. மயில் பச்சிக்காரங்க 6 to 8:24. 1:12 3:36. இது திங்கட்கிழமை சனிக்கிழமை சொல்லுங்கிறேன். கடைசி பட்சி காகம் காலை 10:48 1:12. 3:36 6 PM. காகம் 10:48 to 1:12. 3:36 6 PM. இது திங்கட்கிழமை சனிக்கிழமை முடிஞ்சிடுச்சு. அடுத்தது புதன்கிழமை. இனிமேட்டு ஒரு நாள் தான் வரும். மீதி சொன்னது 2 நாள். அடுத்து புதன்கிழமை கோழிப்பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 1:12 3:36. கோழிப்பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. மதியம் 1:12 to 3:36. வள்ளூர் பச்சிக்காரங்க காலை 10:48 to 1:12. மாலை 3:36 6 PM. வள்ளூர் பச்சிக்காரங்க 10:48 to 1:12. 3:36 to 6 PM. ஆந்த பச்சிக்காரங்க காலை 6 to 8:24. 10:48 1:12. ஆந்த பச்சிக்காரங்க 6 to 8:24. 10:48 to 1:12. மயில் பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 3:36 6 PM. மயில் பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 3:36 to 6 PM. காகப்பச்சிக்காரங்க 6 to 8:24. 1:12 3:36. காகப்பச்சிக்காரங்க காலை 6 to 8:24. 1:12 3:36. நான் சொல்கிற டைமு காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது வியாழக்கிழமை கோழிப்பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 3:36 6 PM. கோழிப்பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 3:36 to 6 PM. வள்ளூர் பச்சிக்காரங்க 6 to 8:24. 10:48 to 1:12. வள்ளூர் பச்சிக்காரங்க 6 to 8:24. 10:48 to 1:12. ஆந்த பச்சிக்காரங்க 6 to 8:24. 1:12 3:36. ஆந்த பச்சிக்காரங்க 6 to 8:24. 1:12 3:36. மயில் பச்சிக்காரங்க 10:48 to 1:12. 3:36 to 6 PM. மயில் பச்சிக்காரங்க 10:48 to 1:12. 3:36 to 6 PM. அஞ்சாவது பறவை காகப்பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 1:12 to 3:36. காகப்பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 1:12 to 3:36. அடுத்தது வெள்ளிக்கிழமை கோழிப்பச்சிக்காரங்க 10:48 to 1:12. 3:36 to 6 PM. கோழிப்பச்சிக்காரங்க காலை 10:48 to 1:12. 3:36 to 6 PM. வள்ளூர் பச்சிக்காரங்க 6 to 8:24. 1:12 3:36. வள்ளூர் பச்சிக்காரங்க காலை 6 to 8:24. மதியம் 1:12 சாயந்தரம் 3:36. ஆந்த பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 1:12 to 3:36. ஆந்த பச்சிக்காரங்க 8:24 to 10:48. 1:12 to 3:36. மயில் பச்சிக்காரங்க காலை 6 to 8:24. 10:48 மதியம் 1:12. மயில் பச்சிக்காரங்க 6 to 8:24. 10:48 1:12. காகப்பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 3:36 to 6 PM. காகப்பச்சிக்காரங்க காலை 8:24 to 10:48. 3:36 to 6 PM. இது முதல் சாமம் காலை 6லேருந்து சாயந்தரம் 6 மணி மட்டும். இதான் டைமு, கருத்தில் கொள்ளுங்கள். இந்த டைமை பொறுமையாக பார்த்து நீங்கள் எந்த பருவம் பார்த்து அந்த டைமை
நோட் பண்ணி வச்சுன்னு பயன்பெறலாம். மிகவும் சிறப்பு. கருத்தில் கொள்ளுங்கள். 100% வெற்றி வாய்ப்பு அமையும். உங்களுக்கு எந்த இடத்துல எந்த சமயத்தில் இந்த நீண்ட நாளாக தடைப்பட்டு ஒரு காரியம் நடந்துனுக்குதோ அதை சோதித்து பாருங்கள். கண்டிப்பாக கைமேல் பலன் கிடைக்கும். இது சாஸ்திரத்தின் அடிப்படையில் 100% உண்மை. கருத்தில் கொள்ளுங்கள். இது முதல் சாமம் முடிஞ்சிச்சு. காலை 6 டு சாயந்தரம் 6 மணி விட்டோம். ரெண்டாவது சாமம் சாயந்தரம் அதாவது ஈவினிங் 6லேருந்து விடிகாலை 6 மட்டும். அதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ரெண்டாவது சாமம் சாயந்தரம் 6 மணிலேருந்து காலை 6 மணி மட்டும் ரெண்டாவது சமம். இது முழுக்க முழுக்க குழந்தை பாக்கியத்துக்காகவே கொடுக்கப்பட்ட டைம் இது. கருத்தில் கொள்ளுங்கள். குழந்தை பாக்கி இல்லாதவங்க இந்த டைமை பயன்படுத்தி அந்த வாய்ப்பை பெறுங்க. 100% ஆண்டவரால் உங்களுக்கு அந்த பாக்கியம் கிட்டும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நம்ம ஜாதக கட்டம் எந்த நிலையில் தடை பண்ணுதோ அந்த தடையை உடைக்கக்கூடிய இந்த பச்சுடைய டைம் 100% உண்மை. குழந்தை பாக்கியமே இல்லை ஒரு ஜாதகருக்கு இன்னும் இருந்தாலும் இந்த பச்சை டைம் அந்த ஜாதகத்தின் அடிப்படையை உடைச்சிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுதான் இப்போ எப்படியாப்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு பலசாலி இருப்பான். அந்த அடிப்படையில் தான் இந்த சாஸ்திரம். அந்த பலசாலி மறைஞ்சின்னு இருப்பான். அதுதான் இதனுடைய எடுத்துக்காட்டு. நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. 100% பயன்படும். முயற்சித்து பாருங்கள். இப்போ நான் அந்த சாயந்தரம் மாலை 6 டு காலை 6 அந்த டைமை சொல்கிறேன். கருத்தில் கொண்டு நோட் பண்ணிங்க. ஒரு பச்சைக்காரங்களை அந்த கிழமையை வச்சு பயனறிங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கோழிப்பச்சி. இது எப்படின்னா இந்த 6 மணி டைம் 2 டைம் ஒன்றா சேர்ந்து வரும். ஏன்னா இது முழுக்க முழுக்க இப்போ சொன்ன போல் குழந்தை பாக்கியத்துக்காக உருவாக்கப்பட்ட டைம் இது. 2 டைம் சேர்ந்து வரும். அதாவது இப்போ 5 பச்சில் ஒரு பச்சை கொண்டு தான் 2 டைமாக பிரியும். அந்த பச்சி மிகவும் வலுவுள்ள பச்சை அந்த நாளில். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு பச்சை கொண்டு தான் 2 டைம் வரும். இப்போ நான் பகல் பொழுதுக்கு சொன்னால் போல் 2 டைமாக பிரியும். அது மிகவும் அந்த நாளில் பலமாக உள்ள பச்சி. மீதி எல்லா பச்சைக்கும் 2 டைம் தான் வரும். இப்போ நான் டைம் சொல்ல நோட் பண்ணுங்க. பார்த்துட்டு பயனடைங்க. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை கோழிப்பச்சி இரவு 10:48 டு காலை 6 AM. கோழிப்பச்சி 10:48 டு 6 AM. ரெண்டாவது பிற வள்ளூர் பச்சி காலை 6 டு ஈவினிங் சாயந்தரம் 6 டு 8:24. விடிய காலை 3:36 டு 6 AM. இதுக்கு 2 வாட்டி வருது டைமு. கருத்தில் கொள்ளுங்கள். வள்ளூர் பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு 8:24. விடிய காலை 3:36 டு 6 AM. அடுத்தது ஆந்த பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. ஆந்த பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. அடுத்து 4வது பச்சி மயில் பச்சி நள்ளிரவு 1:12 டு 6 AM. அதான் விடியகாலை 1:12 டு 6 AM. காகப்பச்சிக்காரங்க இரவு 8:24 டு விடியகாலை 1:12. காகப்பச்சிக்காரங்க 8:24 டு நள்ளிரவு 1:12. இது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை இந்த டைம் முடிஞ்சிடுச்சு. கருத்தில் கொள்ளுங்கள். இது சாயந்தரம் 6லேருந்து மறுநாள் காலை 6 மணி மட்டும். கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது திங்கட்கிழமை, சனிக்கிழமை கோழிப்பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு 8:24. அதிகாலை 3:36 டு 6 AM. கோழிப்பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு 8:24. அதிகாலை 3:36 டு 6 AM. இது கோழிப்பச்சிக்காரங்க. இதுக்கு 2 டைம் வருது. கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது வள்ளூர் பச்சிக்காரங்க இரவு 8:24 டு விடியகாலை 1:12. வள்ளூர் பச்சிக்காரங்க இரவு 8:24 டு விடியகாலை 1:12. அதுக்கு அடுத்தது ஆந்த பச்சிக்காரங்க இரவு 10:48 டு விடியகாலை 3:36. ஆந்த பச்சிக்காரங்க இரவு 10:48 டு விடியகாலை 3:36. அதுக்கு அடுத்து மயில் பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. மயில் பச்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. காகப்பச்சிக்காரங்க விடியகாலை 1:12 டு 6 AM. காகப்பச்சிக்காரங்க விடியகாலை 1:12 டு 6 AM.
இப்போ நான் சொன்னது திங்கக்கிழமை சனிக்கிழமை 5 பட்சிக்காரங்கள் முடிஞ்சிச்சு. நீங்கள் கவனமாக அதை நோட் பண்ணி பயன்பெறுங்க. அடுத்தது புதன்கிழமை கோழி பட்சிக்காரர்கள் சாயந்தரம் 6 டு இரவு 10:48. கோழி பட்சிக்காரர்கள் 6 டு இரவு 10:48. வல்லூர் பட்சிக்காரங்க விடிய காலை 1:12 டு 6 AM. வல்லூர் பட்சிக்காரங்க 1:12 டு 6 AM. அதுக்கு அடுத்தது ஆந்திர பட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 8:24. விடிய காலை 3:36 டு 6 PM. இது 2 டைம் வருது, நோட் பண்ணிங்க. ஆந்திர பட்சிக்காரங்க 6 டு 8:24. காலையில் விடிய காலையில் 3:36 டு 6 AM. மயில் பட்சிக்காரங்க இரவு 10:48 டு காலை 3:36. மயில் பட்சிக்காரங்க இரவு 10:48 டு விடிய காலை 3:36. கருத்தில் கொள்ளுங்கள். காகபட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. காகபட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. இது புதன்கிழமை 5 பிறகு சொல்லிட்டேன், கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது வியாழக்கிழமை கோழி பட்சிக்காரங்க சாயந்தரம் 6லேருந்து இரவு 10:48. கோழி பட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு 10:48. வல்லூர் பட்சிக்காரங்க இரவு 10:48லேருந்து அதிகாலை 3:36. வல்லூர் பட்சிக்காரங்க இரவு 10:48லேருந்து அதிகாலை 3:36. ஆந்திர பட்சிக்காரங்க விடியகாலை 1:12 டு 6 AM. ஆந்திர பட்சிக்காரங்க விடியகாலை 1:12 டு 6 AM. மயில் பட்சிக்காரங்க இரவு 8:24 டு விடியகாலை 1:12. மயில் பட்சிக்காரங்க இரவு 8:24 டு விடியகாலை 1:12. காகபட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 8:24. விடியகாலை 3:36 டு 6 AM. காகபட்சிக்காரங்க 6 டு 8:24. விடியகாலை 3:36 டு 6 AM. கருத்தில் கொள்ளுங்கள். இந்த வியாழக்கிழமையில் காகபட்சிக்கு 2 டைம் வருது. இப்போ நான் சொல்லிக்கிறது 2வது சாமம் சாயந்தரம் 6லேருந்து காலை 6 மணி மட்டும், கருத்தில் கொள்ளுங்கள். அடுத்தது வெள்ளிக்கிழமை கோழி பட்சிக்காரங்க விடியகாலை 1:12 டு 6 AM. வெள்ளிக்கிழமை கோழி பட்சிக்காரங்க 1:12 டு 6 AM. வல்லூர் பட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு இரவு 10:48. வல்லூர் பட்சிக்காரங்க சாயந்தரம் 6 டு 10:48. ஆந்திர பட்சிக்காரங்க இரவு 8:24 டு நள்ளிரவு 1:12. ஆந்திர பட்சிக்காரங்க 8:24 டு நள்ளிரவு 1:12. மயில் பட்சிக்காரங்க மாலை 6 டு 8:24. அதிகாலை 3:36 டு 6 AM. மயில் பட்சிக்காரங்க 6 டு 8:24. அதிகாலை 3:36 டு 6 AM. மயில் பட்சிக்கு இந்த வெள்ளிக்கிழமை 2 டைம் வருது, கருத்தில் கொள்ளுங்கள். காகபட்சிக்காரங்க இரவு 10:48 டு 3:36. காகபட்சிக்காரங்க இரவு 10:48 டு 3:36. இது வெள்ளிக்கிழமை டைமு. இப்போ 5 பறவைங்களுக்கும் நான் 2வது சாமத்தை சொல்லிட்டேன். இதை நோட் பண்ணி நீங்கள் சிறந்த முறையில் பயனடையலாம், கருத்தில் கொள்ளுங்கள். இதில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வல்லூர் பட்சி பலமாக இருக்கும். வளர்பிறையில் ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை வல்லூர் பட்சிக்கு பலம் அதிகம். அதே போல் திங்கக்கிழமை சனிக்கிழமை கோழி பட்சிக்கு பலம் அதிகம். புதன்கிழமை ஆந்த பட்சிக்கு பலம் அதிகம். புதன்கிழமை ஆந்த பட்சிக்கு பலம் அதிகம். வியாழக்கிழமை காகபட்சிக்கு பலம் அதிகம். வியாழக்கிழமை காகபட்சிக்கு பலம் அதிகம். வெள்ளிக்கிழமை மயில் பட்சிக்கு பலம் அதிகம். வெள்ளிக்கிழமை மயில் பட்சிக்கு பலம் அதிகம். அதனால தான் இரவு பொழுதில் இவங்களுக்கு டைம் பிரிஞ்சு வருது. மீதி பறவைகளுக்கெல்லாம் கொஞ்சம் பலம் கம்மியாக இருந்தாலும் 2 டைமும் இணைச்சி கொடுக்குறாங்க. இது முழுக்க முழுக்க குழந்தை பாக்கியத்துக்காக உருவாக்கப்பட்ட டைமு. திருப்பி சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்கள். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் அமையும், கருத்தில் கொள்ளுங்கள். நம்ம ஜாதக கட்டத்தையே மாற்றக்கூடிய வல்லமை இந்த பறவை பட்சி டைமில் இருக்குது. அதனால தான் நான் மறுபடியும் திருப்பி சொல்கிறேன், குழந்தை செல்வம் இல்லாதவங்க மிகவும் இந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் குழந்தை செல்வத்தை பெற்றெடுங்கள். அதே போல் குழந்தை பாக்கி இல்லாதவங்க என்னுடைய சிறு வேண்டுகோள், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி, இங்கேருந்தே மனதார
வீட்டில் முருகர் படம் இருந்துச்சுன்னா திருச்செந்தூர் முருகரை மனதார வணங்கி குழந்தை பாக்கியம் கொடுத்தா ஒரு வேண்டுதலை வச்சுங்க. அது எந்த வேண்டுதலாலும் இருக்கலாம். இல்லை குழந்தை பிறந்தா நான் தத்து கொடுத்து வாங்குறவங்க கூட எடுத்துக்கலாம். அங்கே இருக்கிறவங்ககிட்ட யாருக்காவது கிட்ட போய் தத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு 500 1000 உங்களால் முடிஞ்ச காசு கொடுத்துட்டு திருப்பி வாங்கிக்கலாம். இல்லை நம்ம சொந்தக்காரங்களே மாமா அத்தை யாராவது இருப்பாங்க, சித்தப்பா பெரியப்பா யாராச்சும் இருப்பாங்களா, அவங்களுக்கே கூட்டும் போய் அவங்கக்கிட்ட கொடுத்து கூட தத்து கொடுத்து வாங்கிக்கலாம். கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு 100% குழந்தை பாக்கியம் அமையும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த கருத்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்து இருக்குது, புரிஞ்சிச்சு என்பதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.